புதிய ஏற்பாட்டில் மறுரூபம் என்ற சொல்லுக்கு மனம் புதிதாகுதல் என்பதே பொருள் என்பதை அப்போஸ்தலர் பவுல் ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று குறிப்பிடுகிறார். தேவனோடு ஏற்படும் சந்திப்புக்கு பின் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாற்றம் நிகழ்கிறது. சவுல் யூதேயா தேசம் எங்கும் சுற்றி சீடர்களை துன்புறுத்தினார், ஸ்தேவானின் மரணத்திற்கும் காரணமாய் இருந்தார் என்று அப்போஸ்தலர் நடபடியில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சவுல் தமஸ்குவுக்கு செல்லும் போது தேவன் அவரை சந்தித்தார் என்பதை நாம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதுவரை கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்த சவுல் அதன் பிறகு கிறிஸ்துவுக்காக மரிக்கவும் ஆயத்தமாயிருந்தார் என்பதை அறிவோம். தேவன் ஒரு மனிதனை சந்திக்கும் போது அவர் பழைய மனிதனாக இல்லாமல் ஒரு புதிய மனிதனாக மாறுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். யாக்கோபு முன்குறிக்கப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவரின் வாழ்க்கை முரண்பாடுடையதாகத்தான் இருந்தது. ஆனால் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் தேவனை சந்தித்த பின் அவரின் வாழ்க்கை நிச்சயமாக மாறியிருக்கும். யாப்போக்கு நதியை கடந்த யாக்கோபு தனக்குரிய யாவற்றையும் அனுப்பிவிட்டு அங்கே தனித்திருந்தார். தனித்திருந்த யாக்கோபு தன் வாழ்க்கையை சுய பரிசோதனை செய்திருக்கக்கூடும். தேவன் எதேச்சையாக அவரை சந்திக்க வரவில்லை. யாக்கோபின் கண்ணீரின் ஜெபம் தேவன் அவரை சந்திக்க காரணமாக இருந்தது என்பதை ஓசியா 12:4 பார்க்கிறோம். அவன் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் என்று கூறப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கிறோம். சகோதரனை ஏமாற்றி, தகப்பனை ஏமாற்றி, மாமனாரால் ஏமாற்றப்பட்டு தந்திரமாய் ஆடுகளை சம்பாதித்து அத்தனையும் அவருக்கு மன அழுத்தத்தை கொடுத்திருக்கக்கூடும். இப்பொழுது தேவன் அவரிடம் உன் பெயர் என்ன என்று கேட்பதை பார்க்கிறோம். தேவனுக்கு அவரின் பெயர் தெரியாமலா இருந்திருக்கும்? தேவன் யாக்கோபின் பெயரை கேட்பதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருந்திருக்கும். அதன் பின்பு தேவன் உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று கூறியதை வாசிக்கிறோம். தேவனுக்கு அவருடைய வாழ்க்கை மாற்றமே முக்கியமானதாக இருந்திருக்கும். அதற்கான அடையாளமாகத்தான் தேவன் அவரின் பெயரை மாற்றி இருக்கக்கூடும். நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடேன் என்ற யாக்கோபுக்கு தேவன் தந்த ஆசீர்வாதம் அவரின் வாழ்க்கை மாற்றம்தான் என்று நாம் புரிந்து கொள்வது சரியானதாக இருக்கும். அப்படியானால் நமது வாழ்க்கையில் ஏற்படும் மனமாற்றமே மிக சிறந்த தேவ ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம்.